வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களுக்கான பகுதி. இதில் சிலபஸ்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆசிரியர் பெயர் ஆண்டோ பீட்டர் அப்படிங்கிறவருடைய நூல். இதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியாக கம்ப்யூட்டர் வரலாறு கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்யூட்டருடைய தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய சோதனைகளுக்கு அப்புறமா தான் என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு. முக்கியமாக முதல்ல தொடங்கினது எதன் அடிப்படையில்னா எண் கணிதத்தின் அடிப்படையில் தோன்றுது. அதுக்கப்புறம் இதை சீனா, ஜப்பான் நாடுகளில் சில முன்னேற்றங்களை கொண்டு என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. இன்றைக்கி கணினி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அது நமக்கே ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. கணித ஆய்வாளர் ஸ்காட்டிஸ் கணிதத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜான் நேப்பியர் கணக்கிடும் எந்திரம் 1617 கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1642 ஃப்ளேஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் தன் தந்தையின் அலுவலக உபயோகத்திற்காக பல் சக்கரத்தை கொண்டு இயங்கும் ஒரு கணிப்பான், அதாவது கால்குலேட்டரை கண்டுபிடிக்கிறாரு. சக்கரம் கொண்டு இயங்கக்கூடிய மாதிரி ஒரு கால்குலேட்டர். இது பாஸ்கல் தனது 19ஆம் வயதில் பல அரிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு தராரு. அதன் பிறகு ஜெர்மன் நாட்டில் கணித ஆராய்ச்சியாளர் பாரான் காட்ஃப்ரைடு அப்படிங்கிறவர் 1647 ஒரு இதை நினைச்சாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஸ்டெஃப்ட் ரெக்கார்னர் என்ற புதிய இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸ்டெஃப்ட் ரெக்கார்னர் அப்படிங்கிறது இயந்திரத்தினுடைய பெயர். இந்த தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் சிறிய அளவில் இருந்துச்சுனாலும் 1930 வந்த வன்னிவர் புஷ் பல முன்னேற்றங்களை என்ன செய்கிறாங்க. அதுக்கப்புறமா 1900 1937 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கால்குலேட்டர்கள், பஞ்ச் கார்டு, இயந்திர சாதனங்கள் இது எல்லாமே பல முன்னேற்றங்களை கொண்டு வருது, முன்னேற்றங்கள் அடையுது. பலவித தொழில்நுட்பமாக என்ன செய்யுது. ஆனால் இது ஒரு புது விதமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறதா உருவாகலை. ஆனால் 1937 1950 பல மாற்றங்கள் இந்த துறையில் ஏற்படுது. படிப்படியான வளர்ச்சிகளால் புதிய அளவில் என்ன செய்யுது, இந்த தொழில்நுட்பங்கள் வேகமாக முன்னேறி உருவாக்கப்படுகிறது. அந்த கணினியோட அமைப்பு தான் முதல்ல நமக்கு இங்கே படத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஹாவார்ட் ஐக்கன் என்பவர் 1937 புதுவித கம்ப்யூட்டரை உருவாக்குறார். அப்போ முதல்ல புதுவித கம்ப்யூட்டரை உருவாக்குனவர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹாவார்ட் ஐக்கன் அப்படிங்கிறவர். இதில் 78 உள் இணைப்புகள் கொண்ட, எத்தனை இணைப்புகள்ங்கிறது முக்கியம் நமக்கு, 78 உள் இணைப்புகள் கொண்ட எந்திர அமைப்பு பயோனோ ரோல் பஞ்ச் ப்ரோக்ராம் எனும் கூட்டல் இயந்திரத்தை உருவாக்குறாரு. பயோனோ ரோல் பஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கூட்டல் இயந்திரம், இதை உருவாக்குறாரு. இது 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க இராணுவத்திற்கு ரொம்பவே உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த 2ஆம் உலகப் போரில் இராணுவத்தில் இப்போ இந்த இதில் இருந்தே நமக்கு கூற்று காரணம் கொடுத்து கேட்கலாம். 1937 ஹவார்ட் ஐக்கன் என்பவர் புதுவித கம்ப்யூட்டரை உருவாக்குனாரு. அதில் இந்த 78ங்கிறது 87 உள் இணைப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி கொடுத்து கூற்று சரி காரணம் அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. லாவோ ஸ்டேட் காலேஜ் சேர்ந்த ஜான் அடனாசாஃப் அப்படிங்கிறவர் கிளிஃபார்ட் பெர்ரி அப்படிங்கிறத 1937 முதல் 42ஆம் ஆண்டுகளில் ஒரு சமன்பாடை கணித சமன்பாடை தவிர்ப்பதற்காக ஒரு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை அவர் உருவாக்குறார். அவரை தொடர்ந்து 1940 ஜார்ஜ் ஸ்டிபிட்ஸ் அப்படிங்கிறவர் தொடர் ஓட்ட முறையில் நிறைய புதிய தேவைகள் கொண்ட டிஜிட்டல் கம்ப்யூட்டரை அவர் உருவாக்குறார். அப்புறமா 1946 பிரஸ்பர் எக்கர்ட் மற்றும் ஜான் மன்சிலி இவங்க 2 பேரும் முதல்ல வெற்றிட குழாய்கள் வேக்கம் டியூப் கொண்டு ஒரு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை உருவாக்குறார். இருந்தாலும் இதனுடைய விலை ரொம்ப அதிகம். அதோட இந்த கம்ப்யூட்டர் அளவில் ரொம்ப பெரிதாக இருக்குது, அதனால நிறைய இடத்தையும் அடைக்குது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த கணினியை இயக்குவதற்கும் மின்னுடைய அளவும் அதிக அளவில், மின் கொள்ளளவும் அதிகமாக தேவைப்படுது. அப்போ இது அதிக செலவினமான ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு வருது. அதே மாதிரி இதில் கம்ப்யூட்டருக்குள் ப்ரோக்ராம்களை பதிவுமாறு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. 1949 EDSAC நிறுவனத்தார் மற்றொரு தானியங்கி நினைவகம் கொண்ட கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. இது பலவிதமான செயல்பாடுகளை கொண்டதாக என்ன செய்யுது இருக்கு. 1951 பெர்ரி ராண்ட் 1951 பெர்ரி ராண்ட்
அப்படிங்கிறவரை அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய முறையில் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறாரு. அப்போது அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் கம்ப்யூட்டரை உருவாக்குனது யார் அப்படின்னா ஸ்பெர்ரி ராண்ட் அப்படிங்கிறவர். இது வெற்றிட குழாய்களை கொண்டு இருக்கு. இதன் பிறகு ஐபிஎம் நிறுவனத்தார் வந்து அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் அதிக அளவிலான கம்ப்யூட்டர்களை உருவாக்குறாங்க. 1955க்கு பிறகு கம்ப்யூட்டர் துறையில் பல பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஏற்படுது. எப்போனா 1955ஆம் ஆண்டுக்கு பிறகு கம்ப்யூட்டரோட வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நவீன விஞ்ஞான உலகத்தில் கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், பொறியியல், வியாபாரம், தொழில், அரசு, இப்படி எல்லா துறைகள்லையுமே இந்த கம்ப்யூட்டரோட தேவை, உபயோகம் அதிகரித்து வருது. கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தினுடைய ஆணிவேர் கிராமங்கள் வரை பரவி எல்லா பக்கத்துலேயும் இந்த கணினியோடைய தேவை அதிகரித்து விட்டது. எதிர்காலம் எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாகி போகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகுது. அதனால கணித சம்பந்தமான கணக்குகளை போடும் இயந்திரங்கள் நீண்ட காலமாக, அதாவது 19ஆம் நூற்றாண்டுகளில் உபயோகத்தில் இருந்து வந்திருக்கு. டிஜிட்டல் எண்கள் அடிப்படையாக கொண்டு இந்த கணினியோட வகைகள் பிரிக்கப்படுகிறது. 1930ஆம் ஆண்டுக்கும் பிறகுதான் இந்த டிஜிட்டல் முறையில் கொண்ட இந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சி அதிகரிக்குது. ஆனால் 1955 தான் நம்ம ரொம்ப அதிகமாக பரவுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் கம்ப்யூட்டர் 1950 தான் என்ன செய்யுது, உபயோகத்துக்கு வருது. முக்கியமானது, முதல் கம்ப்யூட்டர் எப்போது உபயோகத்துக்கு வந்தது அப்படின்னா 1950. அதன் பிறகு கம்ப்யூட்டர் துறையில் நடந்த தொடர்ச்சியான ஆய்வுகள், ஒரு இமாலய வளர்ச்சி அப்படின்னு கூட இந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். கம்ப்யூட்டருடைய பங்கு விஞ்ஞானம், தொழில்நுட்பம், இதில் எல்லாத்துலேயுமே ஆய்வுத்துறைகளில் இதனுடைய பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் ரொம்ப பெருசாகவும் ஏராளமான இடத்தை அடைத்தது, மின் அதிகமாக எடுத்துக்கொண்டது. இதனால் அப்போதெல்லாம் எல்லாரும் வந்து இதை பயன்படுத்துறது இயலாத காரியமாக இருந்தது. இப்போ கடினமான கணக்குகளை போட ஒரு இயந்திரமாக மட்டும்தான் இந்த கணிப்பொறி பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் நாளடைவில் உயர்வேக எலக்ட்ரானிக்களுடைய அந்த சிறப்புகளால் இதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்குது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பொது சொல், ஆனால் இவை 3 வகைகளில் குறிக்கப்படுகிறது. இந்த 3ம் பரந்து விரிந்த நினைவகத்தை கொண்டு இருக்கிறது. இந்த 3 வகையான கம்ப்யூட்டர்கள் பின்வரக்கூடியது. என்னன்னா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர், எண்ணிலக்கம் கம்ப்யூட்டர், அனலாக் கம்ப்யூட்டர், ஒப்புமை கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுது, ஹைபிரிட் கம்ப்யூட்டர், கலப்பின கம்ப்யூட்டர் அப்படின்னு இந்த 3 வகையான கம்ப்யூட்டர்கள். இதில் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக சொல்வதெனில் கம்ப்யூட்டர் ஒரு எந்திரம் தான். அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே எண்கள் மட்டும்தான். தெரிஞ்சது எல்லாமே என்னது, எண்கள் தான் அதிகமாக தெரியும். டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் எண்கள் பைனரி 0 மற்றும் 1 என்னும் அமைப்பில் குறிக்கப்பட்டிருக்கும். அனைத்து விதமான வழக்குகளையும் அலுவலக பணிகள் எல்லாம் இந்த பைனரி எண்களில் பதிவாகி வைக்கப்படுகிறது. இப்போ தொடக்க காலத்தில் இருந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பைனரி முறையில் இருந்தது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டருடைய உபயோகம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் இல்லாத துறையே இல்லை. மாதிரி வீட்டுக்கு 2-3 கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்லாத ஆட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. இப்போ கணக்குகளை கூட என்ன செய்யுது, வினாடியில் 100ல் 1 பங்குக்கு குறைவான நேரத்தில் போடக்கூடிய திறன் வாய்ந்ததாக இந்த கணிப்பொறி இருக்கிறது. இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி தான் அந்த டிவி அமைப்பில் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அனலாக் கம்ப்யூட்டர்களில் எண்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொண்டு இயங்குகிறது. நம்ம அந்த படம் பார்த்தது வந்து அனலாக் கம்ப்யூட்டர். இந்த வகை கம்ப்யூட்டர்கள் எல்லாமே அனைத்து விதமான கணக்குகளை சமமாகவும் வேகமாகவும் போடும் திறன் கொண்டதாக இருக்கு. இருந்தாலும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விடைகள் சில நேரங்களில் பழமையானதாக என்ன செய்து மாறிடுது. அதுக்கப்புறம் ஹைபிரிட் கம்ப்யூட்டர் என்னன்னா, அனலாக் கம்ப்யூட்டரின் தன்மையையும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரின் தன்மையையும் இணைந்து அமையப்பெற்ற கம்ப்யூட்டர் தான் ஹைபிரிட். ரெண்டும் கலப்பினம் சொன்னதுனால அனலாக்கும் டிஜிட்டலும் சேர்ந்தது தான் ஹைபிரிட் கம்ப்யூட்டர். இது டிஜிட்டல் அனலாக் தகவல்களை ஒரே நேரத்தில் உட்செலுத்தி நம்ம என்ன செய்யலாம், டிஜிட்டலில் கொடுக்கக்கூடியதும் அனலாக்ல கொடுக்கக்கூடியதும் சேர்த்து நம்ம இதில் கொடுத்து நம்ம கணக்கீடுகள் செய்து கொள்ளலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிஜிட்டல்னா என்ன, அனலாக்னா என்ன, ஹைபிரிட்னா என்ன. டிஜிட்டல்னா பைனரி முறையில் இருக்கக்கூடியது. அனலாக் அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்யூட்டர்களில் எண்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் கொண்டு இயங்குகிறது. எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொண்டு இயங்கக்கூடியது அனலாக் கம்ப்யூட்டர். இது டிஜிட்டலும் அனலாக்கும் சேர்ந்தது ஹைபிரிட் அப்படிங்கிறது.
இப்போ நிறைய சாதனங்கள் தேவைப்படும் இடங்கள்ல அனலாக் சிக்னலை டிஜிட்டலாகவும் டிஜிட்டல் சிக்னலை அனலாக்காகவும் இது என்ன செஞ்சது, இந்த ஹைபிரிட் மாற்றிக்கிடுது. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு ஏற்றால் போல மாற்றிக்கொள்கிறது. இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அடிப்படை உபயோகங்களை கொண்டு இயக்குவது, லிசோ அடிப்படையை கொண்டு இயக்குவது 2. இதுல அடிப்படை உபயோகங்களை கொண்டு இயக்கும் போது கம்ப்யூட்டர்கள் IBM நிறுவனத்தின் தயாரிப்பாகும். அடிப்படை உபயோகங்களை கொண்டு இயங்கும் கம்ப்யூட்டர்களின் தயாரிப்பு நிறுவனம் IBM நிறுவனம். இதுல விஞ்ஞானம், தொழில்துறை, பொறியியல் துறைகளும் முக்கியமா உபயோகத்துக்கு பயன்படக்கூடியதா நிறைய இருக்கு. அதிகமான கட்டளைகள் உள்ளதாக இது இருக்கிறது. விசேஷ அடிப்படையை கொண்டு இயங்கும் கம்ப்யூட்டர்கள் முக்கிய அலுவலக உபயோகங்களை செய்வதற்கு மட்டும் உருவாக்கப்பட்டது. இப்போ கம்ப்யூட்டர் துறையினுடைய வளர்ச்சி 1950க்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தலைமுறை அந்த ஜி போட்டு நம்ம இது பண்றோமே, இந்த ஜென்ரேஷன் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது. 1946 முதல் 58 வரைக்கும் முதல் தலைமுறை கம்ப்யூட்டர் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எங்கன்னா அமெரிக்காவின் பிலிபேடியா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த JB எக்கார்ட் ஜான் மாக்லி அப்படிங்கிறவங்க, இங்கே வரும் JB எக்கார்ட் ஜான் மாக்லி, இந்த 2 பேரும் சேர்ந்து இனியாக் என்ற கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. இது முதல் மின்னணு கம்ப்யூட்டர் ஆகும். அப்போ முதல் மின்னணு கம்ப்யூட்டர் எது? இனியாக் அப்படிங்கிறது. அதை உருவாக்குனது எங்க உள்ளவங்க அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவர்கள். எந்த பல்கலைக்கழகத்தினா பிலிபேடியா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க. அவங்க 2 பேர் எக்கார்ட் ஜான் மாக்லி, இவங்க 2 பேர் தான் உருவாக்குறாங்க மின்னணு முதல்ல மின்னணு கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. கம்ப்யூட்டர்களில் முதலா வெற்றிட குழாய் பயன்படுத்தப்பட்டது. முதல்ல உள்ள கம்ப்யூட்டர்கள்லேயே வேக்கம் டியூப் தான் நம்ம பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 1953ஆம் ஆண்டு IBM 701 என்ற கம்ப்யூட்டரை விற்பனைக்கு கொண்டு வரது வரலாறு தெரிவிக்குது. 1954 IBM 650, IBM 704, IBM 705 என்ற மாடல்களில் கம்ப்யூட்டர்கள் தொடர்ச்சியாக விற்பனைக்கு வருது. இதுல IBM 650 மாடல் தான் உலகின் முதல் டிஜிட்டல் முறையிலான நவீன கம்ப்யூட்டர். உலகின் முதல் டிஜிட்டல் முறையிலான நவீன கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தோன்னா IBM 650 மாடல். இந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள்ல நிறைய குறைபாடுகள் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா முழுசுமா அதை ஒழுங்கா என்ன செய்யல, கண்டுபிடிக்க விடல. இப்போ அந்த குறைகள்ல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரை இயக்கும் போது அதிக அளவு வெப்பத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது முதல் குறைபாடு. அதற்கு அடுத்து பார்த்தோன்னா கணக்கியல் செயல்திறன்ல வேகம் குறையுது. அப்புறம் பெரிய அளவுல இருந்ததால பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமாகவே ஆச்சு. கம்ப்யூட்டரை பயன்படும் ஆயுள் காலம் குறைவாகவே இருந்துச்சு. மின்சக்தி அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. 1958 முதல் 65 வரைக்கும் கம்ப்யூட்டர் நிபுணர்களாக இருக்கக்கூடிய ஜான் பர்டின், பிராட்டின், வில்லியம் லாக்ஸி, இந்த 3 பேரும் 1948ஆம் ஆண்டுல பெல் ஆய்வுக்கூடத்தில் டிரான்சிஸ்டர்களை உருவாக்குறாங்க. ஆய்வுக்கூடம் பார்த்துக்கோங்க, பெல் ஆய்வுக்கூடத்தில் டிரான்சிஸ்டர் உருவாக்குறாங்க. இந்த டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்படுது. வேக்கம் டியூபை பயன்படுத்தி உருவாக்குனாங்க. அடுத்து இப்போ என்ன செய்கிறாங்க, டிரான்சிஸ்டர் மூலமாக கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. இந்த டிரான்சிஸ்டர் மூலம் பிளிப் லாப் அமைத்து பைனரி முறையில் கம்ப்யூட்டர்கள் வடிவமைக்கப்படுது. பிளிப் லாப் உருவாக்கி பைனரி முறையில் கம்ப்யூட்டருடன் பைனரி அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தோம், டிஜிட்டலில் பயன்படக்கூடியதுன்னு. சிறிய அளவிலும் மின்னல் வேக செயல்திறனும் இது இருக்கு. மேலும் இந்த கம்ப்யூட்டர்கள் குறைந்த அளவில் அதிக தொழில்நுட்பத்தோட விற்பனை செய்யப்படுது. 1965 முதல் 75 இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இதை கொடுத்து நமக்கு காலகட்டங்களை கொடுத்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இக்காலகட்டத்தில் டிரான்சிஸ்டர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஐசிக்களை கொண்டு கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்படுது. ஐசிக்களை கொண்டு கம்ப்யூட்டர் உருவாக்கப்படுது. சிலிக்கான் சிப்புகளை கொண்டு இந்த கம்ப்யூட்டர்களின் உறுதி பாகங்கள் தயாரிக்கப்படுகிறது. சிலிக்கான் சிப்புகள் கொண்டு இந்த கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்துறது ரொம்ப எளிதா இருக்கு. மலிவு விலை, சிறிய அளவு இதெல்லாம் இருந்ததுனால உயர்தர சர்க்கியூட்டுகள் கொண்ட இந்த கம்ப்யூட்டர்களின் செயல்பாடும் ரொம்ப வேகமா என்ன செய்யுது இருக்கு. 1975 முதல் 90 வரைக்கும் உள்ளது. இந்த சிலிகான் சிப்புகளுக்கு பதிலாக LSI, அப்போ சிலிகான் சிப்புகள் வந்த காலகட்டம். அப்போ LSI மற்றும் VLSI எனப்படும் பன்மடங்கு ஒருங்கிணைந்த மின் சுற்றுகள் பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படுது.
இந்த காலகட்டத்தில் மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்படுது. அப்போது மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். இல்லை அதை இந்த கூற்று காரணங்களில் கேட்கலாம், இல்லை இந்த கூற்றுகளை கொடுத்து காலைமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். இப்போ நமக்கு வினாக்கள் எப்படிலாம் அமையும் தெரியாது, அதனால் இது எல்லாத்தையும் அந்த நோக்கத்தில் குறிப்பெடுத்துக்கோங்க. பல மடங்கு நினைவுத்திறனுடன் இது இருக்குது. அமெரிக்காவில் உள்ள இன்டெல் நிறுவனம் கம்ப்யூட்டரில் மின் சுற்று முழுவதும் ஒரே ஒரு ஜிப்பில், இது இன்டெல் நிறுவனம் இப்பவும் இருக்குது இன்டெல். இந்த இன்டெல் நிறுவனம் ஒரே ஒரு ஜிப்பில் உருவாக்குற மாதிரி என்ன செய்கிறாங்க, இம்முறை 1971 உருவாக்கப்படுது. இதை தொடர்ந்து மைக்ரோ மற்றும் மினி கம்ப்யூட்டர்கள் விற்பனைக்கு வருது. 1990 முதல் இன்று வரை 1992 துல்லிய கணக்கியல்களை வேகமாக அளவிடும் பெண்டியம் சிப்புகள் தயாரிக்கப்படுது. எந்த சிப்புகள் பாருங்க, பெண்டியம். அடுத்து இதன் மூலம் கம்ப்யூட்டர்களின் செயல் வேகம் முன்பை விட பல மடங்கு அதிகரிக்குது. கம்ப்யூட்டரை இயக்கும் போது ஏற்படும் சத்தம் மற்றும் வெப்ப வெளியீடுகள் குறைஞ்சிருக்கு. நவீன காலப்பகுதியில் இந்த கம்ப்யூட்டர்களுடைய இறுதி வடிவம் இன்னும் முழுமையடையலை. அதுக்கப்புறம் செயற்கை அறிவை செயல்படுத்தக்கூடிய வகையில் உயர் சக்தி எழுத்துரு மற்றும் உருவ செயலாக்கம் இதெல்லாம் திறன் கொண்டதாக இருக்கிறது. எந்திர மனிதனை போன்று மனித அறிவினால் செய்யக்கூடிய செயல்களை இந்த கம்ப்யூட்டர்களை கொண்டு செய்வதற்கு தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா, தற்போது நடைமுறையில் புதிய அடிப்படையில் இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர்கள் அதிக செயல்திறன், செயலூக்கம் இது எல்லாமே இருக்கு. தொலைபேசி இணைப்பின் மூலம் ஒரே சமயத்தில் பலருடன் தகவல் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் அளவு இப்போ இந்த துறையில் நவீனமாகி என்ன செய்து வந்துட்டு இருக்கு. மாதிரி இந்த கம்ப்யூட்டர்களை இணைக்கும் நெட்வொர்க் முறை பிரபலமாகியும் வருது. ரயில்வே டிக்கெட் முன்பதிவு முறைகள் இதன் மூலம் தான் செய்யப்படுது. அதே மாதிரி இதன் மூலம் மதுரையில் இருந்து கொண்டே மைசூர்ல இருந்து மும்பை செல்ல என்ன செய்யலாம், டிக்கெட்டை நம்ம பதிவு செய்யலாம். இது கணிப்பொறியில் நம்ம செய்யக்கூடியது. அது இப்போ மொபைல்லே நம்ம என்ன செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த இரு கருவிகளுக்கு இடையே, இது கால்குலேட்டர், கம்ப்யூட்டர், இந்த ரெண்டு கருவிகளுக்கு இடையே வேறுபாடு அப்படிங்கிறது நிறையவே என்ன செய்யுது இருக்கு. நிறைய கால்குலேட்டர் கம்ப்யூட்டரை விட பெருமளவில் புழக்கத்தில் இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்தினது. ஆனால் இப்போ கால்குலேட்டரையுமே மொபைல்லே என்ன செய்யுது பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கால்குலேட்டர் எண்கள் அடிப்படையான உள்ளீடு பணியினை செய்து கால்குலேட்டர் எழுத்துக்கள் மற்றும் எண்களை உள்ளீடு செய்ய பயன்படுது. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எண் அடிப்படையான உள்ளீடுகள், கம்ப்யூட்டர் எழுத்து எண் ரெண்டுமே. கையால் உள்ளீடு செய்யும் பணியில் கால்குலேட்டர்கள் தனித்து பணி செய்கின்றது. கணினி லட்சக்கணக்கில் பலரால் உள்ளீடு செய்யும் போட்டோக்களையும் ஒரே நேரத்தில் உள்வாங்கி புரோகிராமிங் அடிப்படையில் சுயமாக பணியிடும் ஆற்றல் உடையதாக இருக்கு. இதுதான் இதனுடைய வகை. இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்த தலைப்பு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இயங்கும் முறை அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் தேர்வு குழு இருக்கிறது, அதை குறித்த தகவல்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இணைந்துக்கிட்டு உங்களுடைய தேர்வு குறித்த ஐயங்களை கேட்டுக்கலாம்.